எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ck.collectiva.t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. ஓகே, எக்ஸலண்ட். ஃபிபோனாக்சி நம்பர், nth ஃபிபோனாக்சி நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ nth ஃபிபோனாக்சி நம்பர்னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா n-1 n-2, அதாவது இது எந்த நம்பர் கண்டுபிடிக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி ரெண்டு நம்பர் ஃபிபோனாக்சி நம்பர் ஆட் பண்ணோம்னா வர நம்பர் தான் nth ஃபிபோனாக்சி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 5 8 13 இது மாதிரி போகுது. இது F0, இது F1, F2, F3, F4. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F5 என்ன அப்படின்னா F4 + F3, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. n-1 n-2, இது 5னா இது 4 3. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 + 3 அப்போ 8ங்கிறது தான் F5. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர்னுடைய டோட்டல் தான் இந்த நம்பர். ஓகே, இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்போது F5 ஃபிபோனாக்சி நம்பர் 5th நம்பர் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், 8ன்னு டிஸ்பிளே வரணும். இப்போது முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லூப்பிங் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். nth Fibonacci. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து def nth Fibo looping method. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா F0 தட் இஸ் A அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஏங்கிறது 0 ஃபஸ்ட் நம்பர், பிங்கிறது 1 செகண்ட் நம்பர். இஃப் n ஈக்குவல்ஸ் 1ஆக இருந்தால் ரிட்டர்ன் பி. என்னோட வேல்யூ 1ஆக இருந்தால் ரிட்டர்ன் பி. இஃப் n ஈக்குவல்ஸ் 0ஆக இருந்தால் ரிட்டர்ன் ஏ. ஓகே, 0 1 தவிர வேறு ஏதாவது இருந்ததுன்னா எல்இஃப் ஓகே எல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த n வர வரைக்கும் அடுத்தடுத்த நம்பர் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபார் இண்டெக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 2, n+1. இப்போது c அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் a + bயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அதாவது புது நம்பர். இப்போது செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறது c, அது என்னது ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பியில் இருக்கிற வேல்யூ ஏவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். a = b. பிக்கு என்ன பண்ணுறோன்னா சியை ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ என்னாகும், இது ஷிஃப்ட் ஆகிடும். ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன் c வந்து பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது பிரிண்ட் nth Fibonacci ஆஃப், இப்போ நம்ம 5ன்னு கொடுக்கலாம். ஏன்னா 5 அப்படிங்கிறது மேனுவலாக என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 8ன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இது போட்டோன்னா கரெக்டாக ரிசல்ட் வருதா அப்படின்னு பார்க்கலாம்.
இங்கே ரிசல்ட் என்ன வருது 5ன்னு வருது. நமக்கு என்ன வரணும் ஆக்சுவலாக 8 அப்படின்னு வரணும். சரி, ஏன் இது வந்து தப்பாக வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறேன். ஐ பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வரேன். ரெண்டாவது பொசிஷனுக்கு 1 வந்துச்சு. F2 சாரி, நான் தப்பு பண்ணியிருக்கேன். இது 1, 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, அப்போ 2 + 3 5. அப்போது ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். 5 + 3 8. ஓகே, அப்போ நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட் கரெக்டு. இப்போது 6ன்னு போட்டு டெஸ்ட் பண்ணுறேன். அப்போ 8 ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்பரை இன்புட் வாங்கிக்கிறேன். int of input please enter a n value. Print nth Fibonacci finding. ஸோ இந்த nth பொசிஷனுக்கு print nth Fibonacci term is nth Fibonacci of n. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ் என்டர் n வேல்யூ. இப்போ 6ன்னு கொடுக்குறேன், என்டர் அடிக்கிறேன். 6th Fibonacci term is 8. ஸோ இப்போது இது நமக்கு தேவையில்லை, இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரன் பண்ணுறேன். 10th Fibonacci நம்பர் 55. ஓகே ரைட். இப்போது இது ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கோம், லூப்பிங் மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கோம். இதையே நம்ம ரிகர்சிவ் மெத்தட்லேயும் நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போது இதை அப்படியே காப்பி எடுத்துக்கலாம். Fibo recursive. இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, அதனால் இது மாதிரி பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணலான்னா இங்கே 0, இங்கே 1, இங்கே return nth Fibonacci recursive of n minus 1 plus n minus 2. ஸோ இதுதான் நமக்கு n minus 1 டேர்மையும் n minus 2 டேர்மையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரெண்டினுடைய சம்மையும் நான் திரும்ப திரும்ப அதையே கால் பண்ணுறேன். அப்போ நமக்கு இது ரிகர்சிவ் ஆகிடுது. சரி, இது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். 10ன்னு கொடுத்தனா 55 வரணும். ரன் பண்ணுறோம். முதல்ல 6 கொடுத்தா 8 வருதான்னு பார்க்கலாம். ஓகே, 6th Fibonacci term is 8. ஓகே, அதே 10 கொடுப்போம், 55. ஸோ கரெக்டாக வருது. ஸோ இது நார்மல் மெத்தட், இது வந்து ரிகர்சிவ் மெத்தடில் போட்டிருக்கோம். இது எக்ஸிக்யூஷன் ரைட். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா write a program to print first 100 Fibonacci numbers in 10 into 10 matrix pattern. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், அப் டு 10th நம்ம Fibonacci நம்பர் இங்கே வரணும். அதுக்கப்புறம் 11th நம்பர், 12th நம்பர், இந்த மாதிரி வந்துட்டு கடைசியாக 100th நம்பர் இங்கே வந்து முடியணும். அந்த மாதிரி பேட்டர்னில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு
இந்த கோடிங்கை மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி வந்துச்சுன்னா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா support@collectiva.inக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.